everyone, இன்னைக்கு வந்து exercise 3.14 பார்க்கலாம். அதுல third sum பாருங்கம்மா. The roots of the equations x square plus 6x minus 4 equal to 0 are alpha beta. Find the quadratic equation whose roots are அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? Solution. First நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க கொஞ்சம் பொறுமையா பார்க்கலாம். Given x square plus 6x minus 4 equal to 0 அந்த quadratic equation நம்ம எழுதியாச்சு. Here x ஓட a ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1, b ஓட வேல்யூ என்னன்னா 6, c ஓட வேல்யூ என்னன்னா -4. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்பா பிளஸ் பீட்டா போடலாம். அதாவது ஆல்பா பிளஸ் பீட்டாங்கிறது என்னன்னா -b/a. -b/a. Here what is the value of b? 6 divided by a. a ஓட வேல்யூ என்ன 1. So -6. Next வந்து alpha beta, அதாவது product of roots. இது என்னன்னா c/a. c ஓட வேல்யூ என்ன -4 divided by 1 which is equal to -4. சரிங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சம் ஆஃப் ரூட்ஸ் போடலாம். பாருங்க. சம் ஆஃப் ரூட்ஸ்னா இந்த ரெண்டையும் சம் பண்ணணும்னு அர்த்தம். ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் போடணும்னு அர்த்தம். சரியா? இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்? ஒரு ஃபார்முலா படிச்சோம் இல்லையா? என்ன ஃபார்முலா? ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்பா பீட்டா. ஓகே ஓகே. இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னன்னா -6 ஹோல் ஸ்கொயர் -2 into alpha beta ஓட வேல்யூ -4. So -6 ஸ்கொயர் பண்ணா 36, 2 2s are 2 4s are 8. So answer is 44. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஆல்பா பீட்டா ஹோல் ஸ்கொயர். ஆல்பா பீட்டா என்னன்னா -4. ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம்? ஆல்பா பீட்டா ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? ஓகே. ஆல்பா பீட்டாவோட வேல்யூ வந்து -4 ஹோல் ஸ்கொயர் which is equal to 16. ஓகே. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணணும். ஸோ டு ஃபைண்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பாருங்க, நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கிறோம் 2 or 3 exercise before. என்னன்னா how to calculate find quadratic equation ஃபார்முலா x square minus sum of roots into x plus product of roots equal to 0. Here x square minus sum of roots பாருங்க. sum of roots ஓட வேல்யூ என்ன? 44. So 44x plus product of roots. product of roots என்ன? 16 equal to 0. இதுதான் வந்து நமக்கு தேவையான required quadratic equation. என்னன்னா x square minus 44x plus 16 equal to 0. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த quadratic equation வந்து alpha plus betaவும் alpha betaவும் calculate பண்ணிக்கணும். calculate பண்ணிட்டு அடுத்தது வந்து given sumக்கு sum of rootsம் product of rootsம் calculate பண்ணணும். calculate பண்ணிட்டு ஃபார்முலால வந்து substitute பண்ணணும். சரிங்களா? ஃபார்முலால வந்து x square minus போடுங்க plus போட்டுறாதீங்க. சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன்மா 2/alpha and 2/beta. ஓகே. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்? சம் ஆஃப் ரூட்ஸ் போடலாம். சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன சொன்னேன்? இந்த ரெண்டுக்கும் நடுவில் ப்ளஸ் சிம்பிள் போடணும். 2/alpha plus 2/beta. ஓகே. இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ 2/beta plus 2alpha divided by alpha beta. So 2 காமனாக வெளியே எடுத்துருங்க. alpha plus beta divided by alpha beta. ஓகே. 2 into alpha plus beta ஓட வேல்யூ என்ன அப்படின்னா -6 divided by alpha beta ஓட வேல்யூ என்னன்னா -4. ஸோ நம்ம பண்ணோம்னா என்ன வரும்? -12 divided by -4 வரும். ஸோ கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் வந்து என்னன்னா 3 டைம் ஹியர் 3 டைம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்மா. இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி போட வேண்டிய சம்ஸ். சரிங்களா? மேபி வந்து கம்பல்சரிலையும் கூட கேட்கறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ப்ரீவியஸ் அதாவது இதுக்கு முன்னாடி சிலபஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி சம்ல வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆல்பா பீட்டா தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 2/alpha into 2/beta. ஸோ நம்ம இது மல்டிபிள் பண்ண என்ன இருக்கும்? 2 2s are 4 divided by alpha beta. 4 divided by alpha beta ஓட வேல்யூ என்னன்னா -4 which is equal to -1. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணணும். பாருங்க. அப்போ ஃபார்முலா என்ன? x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டு x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸோட வேல்யூ என்னன்னா 3x
plus product of roots ஓட வேல்யூ என்னன்னா -1 equal to 0. So நம்ம எப்படி எழுதலாம் x square minus 3x plus into minus -1 equal to 0. It is the required quadratic equation. சரிங்களா? Next subdivision ma alpha square beta and beta square alpha. சரி பாருங்க அதே மாதிரி sum of roots போடலாம். ஓகே இதல பாருங்க காமன் என்ன இருக்கு இங்க ஆல்பா பீட்டா காமன் இங்கேயும் ஒரு ஆல்பா பீட்டா காமன் சோ ஆல்பா பீட்டா வெளிய எடுத்துக்கலாம் ஆல்பா பீட்டா வெளியில போயிடுச்சுனா ரிமைனிங் என்ன இருக்கும் ஆல்பா இங்க ஒரு ஆல்பா பீட்டா வெளியில போயிடுச்சுனா என்ன இருக்கும் பீட்டா புரியுதுங்களா பாருங்க ஆல்பா into பீட்டா plus beta into alpha. So, நாம இந்த ரெண்டு எடுத்திருக்கிறோம் இந்த ரெண்டு எடுக்கிறோம் மீதி இருக்கிற இதுவும் இதையும் bracket குள்ள எழுதியிருக்கேன் ஓகே alpha beta ஓட வேல்யூ என்ன -4 into alpha plus beta ஓட வேல்யூ என்ன -6 so 4 4s are என்ன அப்படினா 4 6 are 24 okay next product of roots alpha square beta into beta square alpha. நம்ம எப்படி எழுதலாம் alpha cube into beta cube. Alpha beta whole cube. Alpha beta ஓட வேல்யூ என்ன -4 whole cube. மைனஸ் நம்ம ஸ்கொயர் பண்ணா நமக்கு கியூப் பண்ணா நமக்கு என்ன வரும் -4 வந்து நம்ம கியூப் பண்ணோம்னா 64. So product of roots என்னன்னா -64. Okay. நம்ம என்ன கால்குலேட் பண்ணனும் to find quadratic equation. Formula என்ன x square minus sum of roots into x plus product of roots equal to 0. So x square minus sum of roots என்னன்னா 24 into x plus product of roots என்னன்னா -64 equal to 0. Therefore x square minus 24x plus into minus -64 equal to 0. It is the required quadratic equation. புரிஞ்சுதுங்களா ஓகே இப்போ பாருங்க நான் ஒண்ணுமே பண்ணல ஜஸ்ட் sum of roots போது plus symbol போட்டுருக்கேன் product of roots அப்படிங்கும்போது into பண்ணிருக்கேன் சரிங்களா பண்ணிட்டு alpha beta ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் சரிங்களா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்ல இந்த sum ஒன்னு Next fourth sum if alpha and beta are the roots of 7x square plus ax plus 2 equal to 0 and if beta minus alpha is equal to -13/7 find the values of a சரிங்களா பாருங்க given quadratic equation என்ன 7x square plus ax plus 2 equal to 0 here a ஓட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க x square பக்கத்துல இருக்குது 7 b ஓட வேல்யூங்கிறது x க்கு பக்கத்துல இருக்குது c ஓட வேல்யூங்கிறது தனியா இருக்குது அவ்வளவுதான் சரியா இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா sum of roots கால்குலேட் பண்ண போறோம் தட் இஸ் என்னன்னா alpha plus beta என்னோட ஃபார்முலா என்ன சொன்னேன் -b/a which is equal to b ஓட வேல்யூ என்னன்னா a divided by a ஓட வேல்யூ என்னன்னா 7 இதுதான் நம்மளுடைய ஆன்சர் அடுத்து என்னன்னா product of roots alpha beta இதனோட வேல்யூ என்னன்னா c/a இப்போ c ஓட வேல்யூ என்ன 2 divided by a ஓட வேல்யூ என்னன்னா 7 so 2/7 சரிங்களா ஓகே ஆல்சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா பீட்டா மைனஸ் ஆல்பா ஈக்குவல் டு -13/7 இருக்கு சரிங்களா இப்போ நாம என்ன பண்றோம்னா நான் மைனஸால மல்டிப்ளை பண்றேன் பண்ணனா பிளஸ் ஆல்பா ஆயிரும் மைனஸ் பீட்டா ஆயிடும் சோ டோட்டல் டர்மே மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடும்னா ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு +13/7 அப்படின்னு வந்துருச்சு சரிங்களா நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படினா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்றேன் பண்ணா என்ன வரும் alpha minus beta whole square equal to 13/7 whole square வருமா ஓகே இப்போ பாருங்க இது a minus b whole square இருக்கா so a square plus b square minus 2ab which is equal to 13 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும் 169 7 ஸ்கொயர் பண்ணா 49 சரிங்களா ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா நமக்கு ஆல்பா ஸ்கொயர் + பீட்டா ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலா ஆல்பா + பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்பா பீட்டா அப்படினு ஃபார்முலா தெரியும் ஆல்ரெடி இங்க இருக்கிற -2 ஆல்பா பீட்டாவை நாம எழுதிக்கலாம் which is equal to 169 divided by 49 சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க
இப்போ நெக்ஸ்ட் இப்படி எல்லாம் alpha plus beta whole square இந்த ரெண்டை ஜாயின் பண்ணிக்கலாம் minus 4 alpha beta equal to 169 divided by 49. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் alpha plus beta க்கும் alpha beta க்கும் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ alpha plus beta ஓட வேல்யூ என்னன்னா minus a by 7 whole square minus 4 into alpha beta ஓட வேல்யூ என்னன்னா 2 by 7 which is equal to 169 divided by 49. சரிங்களா ஓகே இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணலாம் பண்ணோம்னா என்ன ஆகும் a square divided by 49 minus 4 2s are 8 divided by 7 which is equal to 169 divided by 49. நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அந்த டேர்ம் அந்த சைடு கொண்டு போயிருங்க a square minus 40 divided by 49 equal to 169 by 49 plus 8 by 7. சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா a square by 49 equal to 169 by 49 plus LCM எடுக்கணும் so 49 அங்க வந்து என்ன 8 8 7s are அப்படிங்கும்போது என்னன்னா 56. so a square by 49 equal to இந்த ரெண்டே ஆட் பண்ணும்போது நமக்கு என்னன்னா 225 divided by 49. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க 49 அந்த சைடு கொண்டு போயிருங்க so 225 by 49 into 49. therefore a square equal to cancel பண்ணிடலாம் 225. இப்போ நம்மளுக்கு a வேல்யூ வேணும் so a equal to root of 225. இப்போ root 225 வெளியே எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா a equal to plus or minus 15. அதாவது aக்கு வந்து நம்ம ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறோம் இன்னும் வந்து plus வேல்யூ இன்னொன்று வந்து minus வேல்யூ hence the value of a is plus 15 or minus 15. இதுதான் நம்மளுடைய ஆன்சர் என்னது plus 15 or minus 15 அதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். சரி நோட்டை பார்த்துக்கலாம் என்ன பண்ணிட்டேன்னா given quadratic equation எடுத்து எழுதியிருக்கிறேன் ABCயோட வேல்யூ வந்து என்னன்னு எழுதியிருக்கேன் எழுதிட்டு sum of roots product of roots calculate பண்ணியிருக்கேன். அடுத்தது என்ன அப்படின்னா அந்த given termல இருந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவை எக்ஸ்பான்ஷன் கொடுத்து வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு a ஸ்கொயரோட வேல்யூ வந்து கிடைச்சிருது. Next ma fifth sum if one root of the equation 2y square minus ay plus 64 equal to 0 is twice the other. Find the values of a. இங்க தான் question twice the other then find the value of a கேட்டிருக்காங்க பாருங்க solution given அந்த quadratic equation னா 2y square minus ay plus 64 equal to 0 பாருங்க அப்ப நம்ம அந்த roots எப்படி எடுத்துக்கலாம்னா let the roots be ஒன்னு வந்து alpha இன்னொன்று வந்து என்னன்னா பீட்டா எடுப்போம் இல்லையா அந்த பீட்டாக்கு பதிலாக twice the otherங்காட்டிக்கு 2 alpha அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா சரி ஓகே இன் ஜென்ரல் நம்ம என்ன பண்ணுவோம் alpha plus beta calculate பண்ணுவோமா ஸோ அதே மாதிரி போடலாம் alpha plus beta equal to minus b by a alpha plus beta ஓட வேல்யூ என்னன்னா 2 alpha equal to பாருங்க இங்க நம்ம வந்து ABC எழுதிக்கலாம் a ஓட வேல்யூ என்னன்னா 2 b ஓட வேல்யூ minus a c ஓட வேல்யூ 64 so alpha plus beta equal to minus b by a னா minus of minus a divided by 2 ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டே ஆட் பண்ணோம்னா 3 ஆல்ஃபா இது என்ன அப்படின்னா a by 2 சரியா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அப்போ a equal to 6 ஆல்ஃபா மறக்காம ஈக்குவேஷன் 1 நோட் பண்ணிக்கலாம் சரியா நெக்ஸ்ட் பாருங்க ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா ஸோ ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது என்ன ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு c by a alpha வந்து அப்படியே beta வந்து 2 alpha equal to c ஓட வேல்யூ என்னன்னா 64 a ஓட வேல்யூ என்னன்னா 2 சரிங்களா பாருங்க இதே பண்ணோம்னா நமக்கு என்ன இருக்கும் 2 alpha square கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 32 அவ்வளவுதான் alpha square equal to 32 கீழ கொண்டு வந்துருங்க 2 அப்போ டிவிஷன்ல மாறிடும் கேன்சல் பண்ணோம் என்னன்னா 16 so alpha ஓட வேல்யூ என்னன்னா √16 alpha equal to plus or minus 4 இப்போ நமக்கு ஆல்ஃபாக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு இப்போ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும் பாருங்க when alpha equal to plus 4 அப்படின்னா a ஓட வேல்யூ என்னன்னா 6 alpha அப்போ 6 into
plus 4, so 24. இது வந்து ஒரு A value. இதே alpha equal to minus 4 அப்படினா A equal to 6 alpha. அப்ப 6 into minus 4, so minus 24. So A equal to minus 24. Therefore, the value of A is plus 24 or minus 24. சரிங்களா பாருங்க just and twice the other அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா போதும் பீட்டாக்கு பதிலா 2 ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு வந்து அப்படியே நம்ம ஆல்ஃபா பீட்டாவும் சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கால்குலேட் பண்ண போறோம் அவ்வளவுதான் கால்குலேட் பண்ணிட்டு a ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணா போதும் Listen ma, sixth sum, if one root of the equation 3x square plus kx plus 81 equal to 0 having real roots. So, அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்துல plus minus வராது. So, sorry, having real roots equal to 0, right? Is the square of the other. Find k ன்னு கேட்டிருக்காங்க. Okay, given quadratic equation எழுதிக்கலாம் 3x square plus kx plus 81 equal to 0. பாருங்க இங்க a ஓட வேல்யூ என்னன்னா 3, b ஓட வேல்யூ என்னன்னா k, c ஓட வேல்யூ என்னன்னா 81. சரிங்களா? ஓகே இப்போ நாம என்ன சொல்லிட்டோம்னா given condition 1 வந்து இன்னொன்னோட ஸ்கொயர் அப்படினு let the roots be alpha and alpha square of the other. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா sum of roots அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னன்னா minus b by a. minus b by a ங்கிறது minus k divided by a ஓட வேல்யூ 3. சரி ஓகே sum of roots என்ன நம்பர் alpha plus beta equal to minus k by 3. இப்போ alpha க்கு பதிலா alpha, beta க்கு பதிலா alpha square equal to minus k by 3. சரிங்களா? ஓகே next இந்த 3 cross multiply பண்ணிக்கலாம். So 3 into alpha plus alpha square equal to minus k. So 3 alpha plus 3 alpha square equal to minus k which is equal to 1. Next பாருங்க product of roots. Product of roots அப்படிங்கிறது alpha beta equal to c by a. இப்போ alpha க்கு பதிலா alpha, beta க்கு பதிலா alpha square equal to c க்கு பதிலா 81, a க்கு பதிலா 3. So alpha cube equal to cancel பண்ணோம்னா 27. So alpha cube equal to 27 நம்ம எப்படி எழுதலாம் 3 cube எழுதலாம். So 3 cancel, alpha equal to 3. இப்போ நமக்கு alpha ஓட வேல்யூ 3 ன்னு கிடைச்சிருச்சு. So substitute alpha equal to 3 in equation 1. Equation 1 என்னன்னா 3 alpha plus 3 into alpha square equal to minus k. So 3 into alpha ஓட வேல்யூ 3 into alpha square ஓட வேல்யூ 3 square equal to minus k. 3 3s are 9. 3 into 3 square என்னன்னா 9 equal to minus k. Next பாருங்க 9 plus 27 equal to minus k which is equal to minus k equal to 36, k equal to minus 36. Hence, the value of k is minus 36. ஓகேங்களா பாருங்க நம்ம twice the other அப்படினா அந்த 2 எழுதுவோம் 2 alpha previous sum மாதிரி square of the other னா alpha square அப்படினு எழுதுவோம். So sum of roots போட்டுருக்கோம். அதில இருந்து நம்ம k ஓட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிருக்கோம். அடுத்து வந்து product of roots போட்டுருக்கோம். alpha ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிருக்கோம். கண்டுபிடிச்ச அந்த alpha வேல்யூ கூட ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு k வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகேங்களா ஓகேமா நமக்கு நம்ம 3.14 எக்ஸசைஸ்ல நமக்கு எல்லா சம்முமே வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸசைஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் வந்து சுஹா மேக்ஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். Thank you மா.